ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கு நம்ம நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இப்போ டிஸ்பிளே பார்த்துட்டு இருக்க மாதிரி இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது இந்த ஒரு ரீல்ஸ் வீடியோ வந்து எப்படி உங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி ஈஸியான ஸ்டெப்பில் வந்து ரெடி பண்ணுறதா எனக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. எனக்காண்டி 1 செகண்ட் வெயிட் பண்ணி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ பார்க்க எனக்கு ஒரு மோட்டிவேட் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இருக்க அந்த அலெக்மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பீட் மார்க் அண்ட் சேகட் ப்ரீசெட் கொடுத்துருவேன். ஸோ அந்த 2 லிங்க்குமே உங்களோட அலெக்மோஷன் ஆப் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்படி டச் பண்ணிடுங்க. டச் பண்ணால் போதும், நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த 2 ப்ரீசெட் நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பேன், அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா சாங்ஸ், புக் மார்க், லேயர்ஸ், குரூப்ஸ்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பேன். இதில் நான் ஆட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஆட் பண்ணாலே போதும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சாங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். இப்போ நீங்கள் வந்து உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ண நினச்சிங்கன்னா ஸோ அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போய்ட்டு ஸ்டார் ஐக்கன் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து வீடியோ வந்து யாருக்கு வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட இமேஜ் வந்து இப்போ வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே கரெக்டாக வந்து அந்த பேக்கில் வந்து கரெக்டாக நமக்கு வந்து ரீப்ளஸ் ஆயிரும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டில் மேலே இப்போ நமக்கு வந்து ரோஸ் கலரில் பார்த்தீங்கன்னா குரூப் மாஸ்க் ஒன்று காப்பி லேயர்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஃபஸ்ட் லேயருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்ஸ் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து வீடியோ ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. கரெக்டாக வச்சதுக்கப்புறம் கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு மீடியா வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து வீடியோ வந்து யாருக்கு வந்து எடிட் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களோட ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இமேஜ் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி கீழே இழுத்து விட்ருங்க. ஸோ இழுத்து விட்டு இப்போ உங்கள் வீடியோ லாஸ்ட்டுக்கு போய்ட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு நமக்கு அந்த கரெக்டாக ஸ்பீட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கரெக்டாக அந்த இமேஜ் வந்து கரெக்டாக நமக்கு வந்து பேக்கில் வந்து செட் ஆயிரும். நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மூவி அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு இந்த மாதிரி உங்கள் என்னோட இமேஜ் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து என்னோட இமேஜ் வந்து கரெக்டாக ரொட்டேட்டில் இருக்கும், அதனால் நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் இமேஜ் கரெக்டாக நேராக இருந்தால் கரெக்டாக நேராக வந்து அட்டாச் ஆயிரும். இப்போ நான் என்னோட இமேஜ் மட்டும் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ வந்து செகண்ட் இருக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் வந்து இப்போ வந்து என்னோட இமேஜ் வந்து கரெக்டாக ரொட்டேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு 3வது இருக்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களோட இமேஜ் வந்து எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ ஸோ அந்தளவுக்கு இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டு கரெக்டாக வந்து ஃபேஸ் தெரியுற மாதிரி இந்த இடத்துல வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இமேஜ் நமக்கு வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து திரும்ப அந்த எடிட் குரூப்பில் போய்ட்டு வீடியோக்கு ஃபஸ்ட்டில் போய்ட்டு கீழே ப்ளஸ் ஆக்னை கிளிக் பண்ணி மீடியா வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இன்னொரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அதே போல் அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி கீழே இழுத்து விட்ருங்க. கீழே இழுத்துட்டு இப்போ உங்கள் லாஸ்ட்டுக்கு போய்ட்டு இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த இமேஜ் வந்து உங்கள் லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து இழுத்து வச்சிடலாம். ஸோ இழுத்து வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் இப்போ வந்து ரொட்டேட் பண்ணிடலாம். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு மூவி அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு இப்போ அந்த செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக அந்த மாதிரி 90ல் வந்து கரெக்டாக செட் பண்ணிடுங்க. செட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இமேஜ் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ கம்மி பண்ணதுக்கப்புறம் மேலே ஃபஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக அந்த இமேஜ் உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து தேவைப்படுது ஸோ கரெக்டாக அந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிடலாம். செட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து அப்படியே பேக் வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து இமேஜ் வந்து அந்த 2 இமேஜ் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து குரூப் சொல்லி மாஸ்க்னு சொல்லி 2வது ஒரு குரூப் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து எடிட் குரூப்ஸில் போய்ட்டு இப்போ வீடியோக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே ப்ளஸ் ஆக்கனை கிளிக் பண்ணி மீடியா வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேறு 2 ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த மூவி அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் வந்து கீழே வந்து நம்ம வந்து கீழே இழுத்து வச்சுக்கலாம். ஸோ இழுத்து வச்சுட்டு இப்போ அந்த வீடியோ லாஸ்ட்டுக்கு போயிருங்க. லாஸ்ட்டுக்கு போய்ட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணி இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் இழுத்து வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் இதை கிளிக் பண்ணிட்டு மூவி அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு அந்த ரொட்டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி இமேஜ் நான் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொட்டேட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக வந்து அந்த கீழே உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் மாதிரி கொடுத்துருக்கேன் அதெல்லாம் கரெக்டாக அதில் வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்து இழுத்து வச்சிட்டேன். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இழுத்து வச்சுருங்க. ஸோ இழுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக நமக்கு வந்து இமேஜ் வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒரு குரூப் இருக்குது. ஸோ அந்த குரூப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போய்ட்டு இப்போ வீடியோக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கீழே ப்ளஸ் ஆக கிளிக் பண்ணிட்டு மீட் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே இழுத்து வச்சுட்டு வீடியோ லாஸ்ட்டுக்கு போயிருங்க. லாஸ்ட்டுக்கு போய்ட்டு அந்த இமேஜ் இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் இழுத்து வச்சுருங்க. ஸோ இழுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் அந்த இமேஜ் அதை போய் கிளிக் பண்ணிட்டு மூவி அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொட்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இமேஜ் வந்து கரெக்டாக நம்ம வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இமேஜ் செட் பண்ணிட்டேன். ஸோ செட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்படியே பேக் வந்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம 4 இமேஜும் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்து வீடியோக்கு லாஸ்ட்டு போய்ட்டு இப்போ நம்ம செகண்டாக பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண முடியல அந்த இமேஜ் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே ஃபஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ண போதும் லாஸ்ட்டில் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஸோ அப்போ வந்து வீடியோக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இப்போ கரெக்டாக வந்து அந்த ஃபஸ்ட்டு புக் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக அதுக்கு நேராக வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே பேக் வந்துட்டு உங்களுக்கு சேக்ரெட் ப்ளேஸ்ட் கொடுத்துருப்பேன், அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குட்டி இமேஜ் கொடுத்த லேயர் வந்து கொடுத்துருக்கீங்களா, ஸோ அந்த லேயர் அந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்மளோட பீட் மார்க் ப்ளேஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு புக் மார்க் போயிட்டு அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துருங்க. அப்படி நீங்கள் கொடுத்தாலே போதும். கரெக்டாக அந்த இமேஜுக்கு நம்ம வந்து பிரைட்னஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ வந்து சூப்பராக வந்து ஆட் இருக்கும். இப்போ வந்து பார்த்து தெரிஞ்சிருக்கும் அந்த பிரைட்னஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்ததுக்கப்புறம் வந்து நம்மளோட சேக்ரெட் ப்ளேஸ்ட் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இங்கே நான் உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த சாங் ஏற்ற மாதிரி நான் வந்து லிரிக்ஸில் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த லிரிக்ஸில் வந்து காப்பி பண்ணிடலாம். ஸோ அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர்ஸில் போய்ட்டு இப்போ அந்த லேயரை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க்கில் பீரிஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு கரெக்டாக அந்த ஃபஸ்ட் லேயர் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு புக் மார்க் அந்த இடத்துல வந்துட்டு அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிருக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதில் வந்து எஃபெக்ட்டாக ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நீங்கள் வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ண போதும். நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டெக்ஸ்ட் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து நிறைய இது பார்க்கணும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து 2 எஃபெக்ட் மட்டும் நான் வந்து காப்பி பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்க அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணி இப்போ வந்து காப்பி பண்ணிடலாம். ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதே போல் நம்மளோட பீட் மார்க் ப்ளேஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செகண்டாக அந்த புக் மார்க்கு போய்ட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு புக் மார்க் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். கரெக்டாக அதுக்கு நேராக வந்துடுங்க. அதுக்கு நேராக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு மீடியா வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் மெட்டீரியல் லிங்க்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோக்கு என்னென்ன தேவைப்படும் ஸோ எல்லாமே நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே மூவி அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிட்டு ஸோ அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ கம்மி பண்ணிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வந்து சென்டரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். கரெக்டாக அந்த 2 இமேஜ் கரெக்டாக வந்து அந்த சென்டரில் வந்து செட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு வீடியோ லாஸ்ட்டுக்கு போயிருங்க. லாஸ்ட் போய் இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக அந்த ஃபஸ்ட் புக் மார்க் போயிடலாம். கரெக்டாக திரும்ப அங்கேயே வந்துடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த புக் மார்க் ஏற்ற மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பிளண்டிங் ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் லைட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துட்டு இதில் வந்து மூவி அண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிட்டு 3வது இருக்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த வீடியோ வந்து இந்த மாதிரி லைட்டை வந்து ஜூம் அவுட் பண்ண மாதிரி நம்ம கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக வந்து ஆட் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணிங்க. ஸோ எக்ஸ்ட்ரா தான் நீங்கள் வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்குது, ஸோ அதனால் கிளிக் பண்ணிட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீடியோக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் பண்ணிட்டு உங்களோட சேக்ரெட் ப்ளேஸ்ட் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா 2 லேயர்ஸ் வந்து கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் பண்ணிட்டு திரும்ப உங்களோட பீட் மார்க் ப்ளேஸ்ட் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் நேம் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த சேனல் நேமாக அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடிட் டெக்ஸ்ட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஒரு யூடியூபர்ஸ் இருந்தீங்க. ஸோ உங்களோட என்ன சேனல் நேமோ ஸோ அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டிக் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி அப்படியே டிக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி நம்ம வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சிச்சு. இந்த அப்படியே அந்த வீடியோ வந்து அப்படியே ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ண போதும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்த்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.